ஹலோ எவரிவன், வெல்கம் டு பிரைஸ் செக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ண எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த சேனலை பார்த்து நீங்க என்ன பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கான்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிட்டி அட்வைசர் கிடையாது. ஓகே, அண்ட் டேரக்டா லெவல் சொல்ல போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அடுத்த பேட்சோட ரிஜிஸ்ட்ரேஷன் ரன் ஆயிட்டு இருக்கு. செப்டம்பர் 10 வெட்னஸ்டே வந்து நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடா எந்த டவுட்ஸ்னாலும் இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும். ஏ டு செட் இந்த கோர்ஸ்ல டீச் பண்ணுவோம். ட்ரேட் எப்படி பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும், ஆப்ஷன்ஸ் எப்படி ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் செலக்ட் பண்ணணும், ஆப்ஷன்ஸ் பிரீமியம் பிரைஸ் எப்படி செலக்ட் பண்ணணும், அதுல ஸ்டாப் லாஸ், டார்கெட், என்ட்ரி, எக்ஸிட் அது எப்படி பண்ணணும், ஒரு ஸ்டாக் எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும், அந்த ஸ்டாக்ல ஸ்டாப் லாஸ், டார்கெட், என்ட்ரி, எக்ஸிட், எந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எந்த ஸ்டாக் எல்லாம் ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு லைக் அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிடும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இப்ப இருக்கிற ஸ்கில்லை விட உங்களுக்கு மினிமம் 90 to 95% ஸ்கில் டெவலப் ஆகி தான் இருக்கும். அது கேரண்டியா சொல்லலாம். ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அந்த கோர்ஸ் என்னென்ன சிலபஸ்லாம் கவர் பண்றோன்ட்டு வீடியோ எண்ட்ல கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வீடியோ எண்ட்ல பாருங்க, உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஐடியா கிடைக்கும். ஓகே, ஃபைன். இப்போ போன மார்க்கெட் அப்டேட்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. சூப்பரா ரியாக்ட் ஆயிருக்கும். அதை வச்சு நானுமே ட்ரேட் எடுத்திருப்பேன். நிறைய பேர் அதை வச்சு ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணி எனக்கு ஸ்கிரீன்ஷாட்டும் அனுப்பியிருந்தீங்க. ஓகே, ஃபைன். அந்த லெவல்ஸ் நான் ஷேர் பண்ணிடுறேன். அண்ட் மெம்பர்ஷிப்ல என்ன அப்டேட்ஸ் கொடுத்துன்ற விஷயம் நான் ஃபர்ஸ்ட் ஷோ பண்ணிடுறேன். இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோட அப்டேட்ஸ் நான் எப்பயுமே வந்து ஒரு 10 o'clock மேலதான் நான் லெவல்ஸ் எப்பயுமே நான் குரூப்ல கொடுப்பேன். ஏன்னா மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour நமக்கு வாலட்டைலா இருக்கும். ஏன்னா நான் கோர்ஸ் அட்டன் பண்ணுங்க நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் 1 hour எந்த ட்ரேட் எடுக்காதீங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour தான் நமக்கு நிறைய ஃபேக் பிரேக் அவுட், நிறைய வாலட்டைல் இருக்கும். எக்ஸாக்டா இந்த ரேஞ்ச் சப்போர்ட் கொடுத்திருப்பேன். இங்க இருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுற மாதிரி ஒரு ஜோன் கொடுத்திருப்பேன். இதுல ஒரு விஷயம் நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் நமக்கு ஹியூஜா ஃபால் ஆச்சுன்னா செகண்ட் ஆஃப் நமக்கு ரெக்கவரி ஆகுன்ற விஷயம் சொல்லியிருப்பேன். இது எத்தனை பேர் மெம்பர்ஷிப்ல இந்த வாய்ஸ் நோட் கேட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்றாங்க. மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னன்னா இதையும் நான் கொடுத்திருப்பேன். அகைன் எக்ஸாக்டா அந்த ஓஐ டேட்டா ரிஜெக்ஷன் ஜோன் எந்த 54,000 ஓஐ டேட்டா நமக்கு ஸ்ட்ராங்கா இருந்தது. அதுவுமே 54,000 ஓஐ டேட்டானா நீங்க ஃபியூச்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும். இண்டெக்ஸ்ல நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும். இண்டெக்ஸ்ல நமக்கு ஓஐ டேட்டா இருந்தது 53,007. ஏன்னா ஃபியூச்சர்ஸ் வச்சுதான் நம்ம ஓஐ டேட்டா அப்ளை பண்ணிட்டு இண்டெக்ஸ் ஷார்ட்ல நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? சிம்பிள். இது மேபி உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் உங்களுக்கு புரியும். போக போக உங்களுக்கு புரியும். எக்ஸாக்டா நான் அந்த ஓஐ டேட்டாவோட லெவல்ஸ்மே ட்ராப் பண்ணி நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பேன். தெரியுதுங்களா? ஓஐ டேட்டா லெவல்ஸும் கொடுத்துருப்பேன். எக்ஸாக்டா மார்க்கெட் என்னன்னா இது வந்து நமக்கு ரிஜெக்ஷன் கன்ஃபர்மேஷன் ஜோன். அகைன் ரீடெஸ்ட் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து நல்ல மொமெண்டம் கொடுத்து நல்லா மூவ் ஆயிருக்கும். ஓகே, இந்த ரேஞ்சா நான் லெவல்ஸ் கொடுத்துருப்பேன். நானுமே இதே ஜோன் தான் ட்ரேட் எடுத்திருப்பேன். இந்த ஓஐ டேட்டா ஜோன் 54,000 தெரியுங்களா? 54,000 நீங்க கிளியரா இருக்கும். இது என்னன்னா இப்ப நம்ம பார்த்தது ஃபியூச்சர்ஸ். ஃபியூச்சர்ஸ்ல இருந்து எப்படி இண்டெக்ஸ்க்கு நம்ம ஓஐ டேட்டாவை கன்வெர்ட் பண்ணணும்ன்றது நான் கோர்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மேபி அது கோர்ஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். ஓகே, இங்க இருந்து நமக்கு மார்க்கெட் இங்க தான் என்ட்ரி எடுத்துட்டு இங்க இருந்து நமக்கு ப்ராப்பரா மூவ் ஆயிருக்கு. எல்லா லெவல்ஸுமே நான் மெம்பர்ஷிப்ல அப்டேட் பண்ணி கொடுத்துருப்போம். ஓகே, நல்லா ஒன்று பண்ணிக்கோங்க. இதுல எந்த விதமான கால்ஸுமே கொடுக்க மாட்டோம். லைவ் மார்க்கெட்டோட அப்டேட் ஷேர் பண்ணுவோம். ஓகே, மார்க்கெட் இங்க சப்போர்ட் எடுக்கும், இங்க ரிஜெக்ஷன் எடுக்கும்ன்ற லெவல்ஸ் மட்டும் தான் கொடுப்போம். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு, அதுல கிளிக் பண்ணி அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஸ்லாட்ஸ் புக் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 10 அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு 1 year ஃப்ரீ மெம்பர்ஷிப் கிடைச்சிரும். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது லிமிடெட் ஃபீஸ். ஓகே, ஃபைன். அண்ட் நாளைக்கான மார்க்கெட் லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் ஐக்கான் யூஸ் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே அப்டேட்ஸ் வரும். இந்த வீடியோக்கு மினிமம் ஒரு 100 லைக்ஸ் 150 லைக்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. பெரிய சப்போர்ட்டா இருக்கும். ரெகுலரா வீடியோஸ் கொடுத்துரு. எந்த ஒர்க் இருந்தாலும் இதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி 50 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோஸ் கொடுக்குறோம். அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. 150 லைக்ஸ்க்கு மேல கிராஸ் பண்ணி இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் லெவல்ஸ்ல போயிடலாம். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. மேபி அவங்க லெவல்ஸ் தெரிஞ்சு எடுப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டில இருந்து ஆரம்பிக்கலாம். பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். ஓகே, இப்போ ஃபியூச்சர்ஸ்ல இருக்க இண்டெக்ஸ் மாத்திக்கிறேன். ஓகே, நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் சேம் தான். இப்போ நாளைக்கான 1 hour விட்டு எடுக்காதீங்க, விட்டுருங்க. ஒரு 1 ஹவருக்கு எந்த ட்ரேடும் கன்சிடர் பண்ணிக்காதீங்க. மேபி நாளைக்கு இந்த 54,183யும் 54,083யும் ஜோனும் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா நமக்கு இது வந்து ஒரு சைட்வேஸ் ஜோன். இந்த சைட்வேஸ் நமக்கு எப்ப கட் ஆகுதோ அப்ப நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். மேபி இந்த ரேஞ்ச் நமக்கு பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா 54,183 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 50,183யும் 54,124 இங்க இருந்து நமக்கு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து இந்த ஹை வரைக்கும் ஈஸியா மூவ் ஆயிடும். ஓகே, ஏன்னா கரண்டா கிஃப்ட் நிஃப்டி நீங்க எடுத்து கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா பெரிய டிஃபரெண்ட் இல்லை, ஈக்குவலா தான் முடிஞ்சிருக்கு. நம்மளோட இண்டெக்ஸும் கிஃப்ட் நிஃப்டியோட இண்டெக்ஸ் ஈக்குவலா முடிஞ்சிருக்கு. மேபி நியூட்ரல் தான் ஓப்பன் ஆக பாசிபிள். எதுக்கு நாளைக்கு 6:30 கிஃப்ட் நிஃப்டியோட செக் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர். ஓகே, இந்த ரேஞ்ச் இப்போ 24,183யும் 24,000
சாரி 54,000. ஓகே, 54,183, 54,183யும் 54,124ம் லைக் சப்போர்ட் எடுத்து இங்க இருந்து ரிவர்சல் ஆக பாசிபிள். ஓகே, இந்த ரேஞ்ச் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இல்ல நமக்கு டைரக்டா கன்சால்டேஷன் எடுக்குது, நமக்கு இந்த இடத்துல நமக்கு லைக் பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா 54,083 ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ஈஸியா இந்த இடத்துல ஃப்ரீ ஃபால் நடந்துரும். ஓகே, இந்த ரேஞ்ச் மேபி இங்க வந்ததுன்னா அப்படின்னா மார்க்கெட் வந்து திருப்பி ரிவர்சல் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகும் லைக் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ லைக் திருப்பி ரிவர்சல்ஸ் ஒன்று எங்க எடுத்துக்கலாம் அப்படின்னா மார்க்கெட் வந்து அகைன் இந்த ரேஞ்ச்க்கு வருது, 53,734 ரேஞ்ச்ல வருதுன்னா இங்க இருந்து ரிவர்சல், ஹியூஜ் ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அகைன் நமக்கு மார்க்கெட் பையிங் மொமெண்டம் கால் ஆப்ஷன் சைட் தான் போகணும்னா இந்த 54,183 பிரேக் அவுட் கொடுக்கட்டும், 54,183ல இருந்து 54,124 இந்த ரேஞ்ச்ல சப்போர்ட் எடுத்து திருப்பி மார்க்கெட் வந்து இந்த ஹை வரைக்கும் போயிடும். இல்ல அந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி ஃபால் ஆகும், திருப்பி இந்த லோவும் கட் ஆயிடுச்சுன்னா அகைன் ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி ஃபால் ஆகும். போன வீடியோஸ்ல நான் ஒரு மேபி போன வீடியோஸ்ல பார்க்கலாம், மறக்காம அது பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர் ஐடியா கிடைக்கும். நான் ஒரு ரேஞ்ச் சொல்லியிருப்பேன், மேபி இந்த ரேஞ்ச் லோவோ கட் ஆச்சுன்னா ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துடும் சொல்லியிருப்போம். அகைன் மார்க்கெட் வந்து இடத்துல ரீடெஸ்ட் எடுத்துட்டு வந்திருப்போம்னு சொல்லிப்போ எக்ஸாக்டா லோவர் டைம் ஃப்ரேம்ல ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் வந்து லோ கொடுத்தது. அகைன் திருப்பி லோ போயிட்டு ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி மார்க்கெட் இந்த ரேஞ்ச் எக்ஸாக்டா நமக்கு டபுள் என்ட்ரி கிடைச்சிடும். இந்த இடத்துல கால் ஆப்ஷன் சைட்லயும் ப்ராஃபிட் பண்ணியிருந்திருக்கலாம், இந்த இடத்துலயும் ப்ராஃபிட் பண்ணியிருந்திருக்கலாம், இந்த இடத்துலயும் ப்ராஃபிட் பண்ணியிருந்திருக்கலாம், இந்த இடத்துலயும் ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். நமக்கு 3 ட்ரேட் கிடைச்சிருக்கும். ஆனா அவ்வளவு ட்ரேட்ஸ் எடுக்கக்கூடாது, மினிமம் ட்ரேட்ஸோட முடிச்சுக்கோங்க. ஏன்னா இது ஒரு நாள் 2 நாள் கொடுக்கும், எவ்ரிடே நமக்கு கொடுக்காது. டிசிப்ளினை விட்டுனா நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஓகே, திருப்பி பேங்க் நிஃப்டி லெவல் ஷோ பண்ற நோட் பண்ணிக்கோங்க. லைக் நமக்கு பிரேக் அவுட் கொடுக்குது, சப்போர்ட் எடுத்து திருப்பி இந்த ரேஞ்ச் வரைக்கும் மூவ் ஆடு, சைட்ல இருக்க லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணுங்க, நான் லெவல் சொல்றேன். இந்த ரேஞ்ச் இப்போ இங்க இருந்து ஷார்ட் ரிவர்சல், பெரிய ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஷார்ட் ரிவர்சல் அகைன் இதான் நமக்கு லெவல்ஸ். லெவல் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க. 54,409, 54,183, 54,120, 54,124, 54,083, 53,919. மேபி நீங்க பிசில பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டியா கிடைக்கும். மேபி போன்ல பார்த்து இந்த வேல்யூலாம் தெரியலன்னா பிசில ஒட்டி பார்த்துக்கோங்க. 53,734, 53,608. ஓகேங்களா, இந்த இதான் நாளைக்கான லெவல்ஸ். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. இதான் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ். ஓகே, நிஃப்டிக்கு மூவ் பண்ணலாம். நிஃப்டி என்னன்னா, நிஃப்டியில இப்போ ஒரு பிரச்சனை என்னன்னா நமக்கு ஜோன் எல்லாமே நியர்பைல இருக்கு. இப்ப நீங்க என்னதான் ட்ரேட் எடுத்து கன்சிடர் பண்ணாலும் இந்த இடத்துல என்ன பாசிபிள் இருக்குன்னா சின்ன சின்ன டார்கெட் தான் நமக்கு கொடுக்கும். இப்போ லைக் நான் டார்கெட் பாயிண்ட்ஸ் சொல்றேன் பாருங்களேன். மேபி இந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் கொடுக்குது, 24,771 பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா சப்போர்ட் எடுத்து 24,000 பண்ணிக்கோங்க, 24,837 வரைக்குமே மார்க்கெட் ஈஸியா போயிடும். அப்ப நமக்கு இந்த லோ டு ஹை நீங்க பாயிண்ட்ஸ் மெஷர் பண்ணீங்கன்னா எவ்வளவு பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னா உங்களுக்கு வெறும் 62 பாயிண்ட்ஸ். நீங்க டெல்டா வேல்யூட கால்குலேட் பண்ணீங்கன்னா அதிகபட்சம் உங்களுக்கு 40 பாயிண்ட்ஸ் கிடைக்கும் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல. ஓகே, இப்போ இந்த ஹைல இருந்து லோ வருதுன்னா நமக்கு எவ்வளவு 67 பாயிண்ட்ஸ். டெல்டா வேல்யூட நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா லைக் ஆவரேஜ் டெல்டா வேல்யூ நம்ம எவ்வளவுனா ஒரு 67 சம்திங் போடலாம். 67 அதிகம் தான், ஒரு 60 என்ன போடுறோம் பாருங்க. டெல்டா வேல்யூ 67 மல்டிப்ளை 0.60 போட்டாலும் நமக்கு 640 பாயிண்ட்ஸா கிடைக்கும். ஓகே, உங்களோட ஆப்ஷன் ஷார்ட்ல 40 பாயிண்ட்ஸா கிடைக்கும். சிம்பிள். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா லைக் ஷார்ட்டா ட்ரேட் கன்சிடர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு லெவல் சொல்றேன் பாருங்க, தான் லெவல்ஸ். 24,771 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் ரிவர்சல் ஆகும். இந்த லோ கட் ஆயிடுச்சுன்னா 24,736 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் ஈஸியா ஃபால் ஆகும். மேபி லாங் ட்ரேட் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, லாங் கால் ஆப்ஷன் சைட்ல போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 24,867 ஓகே இந்த ரேஞ்சுக்கு மேல கட் ஆச்சுன்னா மட்டும் தான் லாங் கால் ஆப்ஷன் போகணும். 24,615 இந்த ரேஞ்சுக்கு லாங் புட் ஆப்ஷன் போனா இந்த ரேஞ்ச் கட் ஆகணும். இதுக்குள்ள லைக் ரிஜெக்ஷன் ஜோன், இப்படிதான் நமக்கு ரிஜெக்ஷன் ஜோன் எடுத்து மார்க்கெட் மூவ் ஆகும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் லெவல்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் இந்த ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, எல்லா லெவல்ஸும் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் ஐக்கன் யூஸ் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டே டு டே அப்டேட்ஸ் கிடைக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோஸ் மறக்காம ஷேர் பண்ணுங்க. லெவல்ஸ் தெரிஞ்சு எடுப்பாங்க, பிளைண்டா ட்ரேட் எடுக்கிறதுக்கு லெவல்ஸ் தெரிஞ்சு எடுப்பாங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் கோர்ஸ்க்கான சிலபஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். நிறைய பேர் சிலபஸ் கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா உங்களுக்கு பேசிக்ஸ்ல என்னென்ன மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது, இன்ஸ்டிடியூஷன் யார் யாரெல்லாம் இருக்காங்க, செபினா யாரு, கம்பெனி எப்படி உள்ள லிஸ்ட் ஆகுது, எக்ஸ்சேஞ்ச்னா என்ன அப்படின்ற அப்டேட்ஸ் எல்லாமே இந்த பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல கவர் ஆயிடும். அதுக்கப்புறம் என்னென்ன செக்மெண்ட் இருக்கு மார்க்கெட்ல, என்னென்ன செக்மெண்ட் இருக்கு, ஓவரால் செக்மெண்ட் எல்லாமே நம்ம பார்த்துருவோம். அது முடிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன வெப்சைட் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் நம்ம மார்க்கெட் யூஸ் பண்ண போறோம். ஓகே, இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த கோர்ஸ் வந்து ஸ்கிராச்ல இருந்து போகும்.
லைக் நீங்க கம்ப்ளீட் பிகினரா இருந்தீங்கனாலும் கூட சரி, இந்த கோர்ஸ் நீங்க அட்டென்ட் பண்ணீங்கன்னா அட்வான்ஸ் கான்செப்ட் வரைக்கும் ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். லைக் நிறைய பேர் டவுட் இருக்கும் ப்ரோ, இப்போ நான் ஒர்க்ல இருக்கேன், என்னால கோர்ஸ் அட்டென்ட் பண்ண முடியுமானா கண்டிப்பா பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. கிளாஸஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னோட அப்ளிகேஷன் நீங்க அதை ரெக்கார்டட் டே பை டே நீங்க பாத்துக்கலாம். நீங்க அட்டென்ட் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி அந்த ரெக்கார்டர் என்னோட ஆப்ல இருக்கும். நிறைய பேர் டவுட் இருக்கும் ப்ரோ, டவுட் எல்லாமே நீங்க கிளாஸ் முடிச்சுட்டு கேட்கணுமா இல்ல கிளாஸ் ரன் ஆகும்போது கேட்கலாமான்னு கேட்டு, இப்போ ஒரு டாபிக் முடிச்சுட்டு உங்க எல்லாருக்கிட்டையும் டவுட் கிளியரான்னு கேட்டுட்டு மட்டும் தான் நெக்ஸ்ட் டாபிக் நம்ம மூவ் பண்ணுவோம். இப்போ ஒருத்தருக்கு டவுட் இருந்தாலும் ஜஸ்ட் அந்த டாபிக்கை பாஸ் பண்ணிட்டு அந்த பர்சனுக்கு டவுட் கிளியர் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் டாபிக் போவோம். எல்லாருமே கொஞ்சம் ஒரு 5 to 6 minutes வெயிட் பண்ணீங்கன்னா ஒரு டவுட்ஸ் கிளியர் பண்ணிட்டு லைக் எல்லாமே கண்டினியூஷன் டாபிக், எல்லாமே கண்டினியூஷன் போகும்போது உங்களுக்கே கிளியரா புரியும். நல்லா நோட் பண்ணிக்கோ இந்த பாயிண்ட்டை. யாருக்குன்னு ஒருத்தருக்கு டவுட் இருந்தாலும் அந்த டாபிக்கை கிளியர் பண்ணிட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் டாபிக்கே போவோம். ஓகே ஃபைன். ஆல்மோஸ்ட் டவுட் வராது. மேபி டவுட் இருந்தா நீங்க கேட்டு அப்பவே கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். கிளாஸ் எண்ட்ல தான் கேட்கணும், நீங்க வீக்கெண்ட்ல கேளுங்க, கால் பண்ணி கேளுங்கன்ட்டு இல்லை, அப்பவே நீங்க கேட்டு டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். சேம் தான். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ட்ரெண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் கேண்டில் சிக்ஸ்னா என்ன, ஓகே கேண்டில் சிக்ஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், இது எல்லாமே பேசிக்ஸா இருக்கும். ஆனா நிறைய பேர் என்ன சொன்னீங்கன்னா ப்ரோ நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கேண்டில் சிக்ஸ்லாம் லேர்ன் பண்ணிருக்கேன், ஆனா நீங்க சொன்ன மாதிரி நான் இதுக்கு முன்னாடி லேர்ன் பண்ணது இல்லை. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா பர்ஃபெக்டா எப்படி நமக்கு ஒர்க் ஆகும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இது ஓகே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும், ஆனா இது எப்படி நீங்க கரெக்டா டிராப் பண்ணணும்ன்ற விஷயம் தெரியணும்ல, அது எல்லாமே பர்ஃபெக்டா அந்த கோர்ஸ்ல கவர் ஆயிடும். ஓகே. அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி டிராப் பண்ணணும், எத்தனை டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அப் ட்ரெண்ட் இருக்கா, டவுன் ட்ரெண்ட் இருக்கா, அது எல்லாமே பார்த்தலாம். அதுக்கப்புறம் ஸ்விங். இந்த கோர்ஸ்ல மெயினா எத்தனை டைப்ஸ் ஆஃப் ட்ரேட் கவர் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லாங் டேர்ம்ல எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஷார்ட் டேர்முக்கு ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும், ஸ்விங் ட்ரேடிங் எப்படி பண்ணணும், இன்ட்ராடே எப்படி பண்ணணும், அண்ட் அதுல இன்ட்ராடேல ஒன் டே ஒன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி அப்ளை பண்ணணும், எமோஷனை கண்ட்ரோல் பண்ணி எப்படி பண்ண போறோம், அதுக்கப்புறம் ஸ்கேல்பிங் எப்படி பண்ண போறோம்ன்ற கான்செப்ட் எல்லாமே அப்ளை ஆகும். இதுல சேம் தான், சப்ளை அண்ட் டிமாண்ட் ஒன் கான்செப்ட், ஒன்லி பிரைஸ் ஆக்ஷன் தான், வேற எதுவுமே இருக்காது. இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே கவர் ஆகும். அப்கமிங்ல எக்ஸ்பிளைன் பண்றேன் என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பிரேக் அவுட், ரீடெஸ்ட். இப்போ நிறைய பேர் கேட்கிற மெயினான கொஸ்டின் என்னன்னா, ப்ரோ இப்போ ஓகே, இப்போ எனக்கு நான் நிறைய கோர்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், ஆனா எனக்கு இனிமே நான் ஸ்ட்ரகிள் பண்ற விஷயம் என்ட்ரி, டார்கெட், ஸ்டாப் லாஸ்ன்ற விஷயம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த கோர்ஸ்ல மெயினா நாங்க ஃபோக்கஸ் பண்றது ஒரு ஸ்டாக்ல எங்க கரெக்டா என்ட்ரி எடுக்கணும், ஒரு ஸ்டாக்ல கரெக்டா எக்ஸிட் பண்ணணும், டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், ஸ்டாப் லாஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், ஸ்டாக்கை பை பண்ணலாமா வேண்டாமான்றது தான் மெயினா ஃபோக்கஸ் பண்றது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு 3 years 3.5 years மேல டீச் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது ஈச் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கிற விஷயமே இதுதான். ப்ரோ நான் நிறைய லேர்ன் பண்ணிட்டேன், ஆனா இன்னுமே ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ல என்ட்ரி எங்க வைக்கணும், ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும், டார்கெட் எங்க வைக்கணும் தெரியல ப்ரோன்னு கேட்டிருந்தீங்க. இந்த 24 days கிளாஸ் ஒரு நாள் கூட நீங்க மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே புரியும். மேபி கோர்ஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும், கிளியரா உங்களுக்கு பர்ஃபெக்டா டீச் பண்ணணும். ஓகேங்களா? இதேதான் இதுக்கப்புறம் உங்களுக்கு லைக் ஸ்டாக் செலக்ஷன் எப்படி சூஸ் பண்ணணும், இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் எப்படி நமக்கு அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் இன்ட்ராடேல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ்னா என்ன, எதுக்காக எஃப்என்டோ இருக்கு, எஃப்என்டோல பேசிக்ஸ்லாம் என்ன, இந்த மணி அட் த மணி, இதுல வந்து ஸ்ட்ரைக் பிரைஸ் எப்படி செலக்ட், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் சார்ட் எப்படி அனலைசிஸ் பண்ணுவோம், ஸ்ட்ரைக் பிரைஸ் எப்படி செலக்ட் பண்ணுவோம், ஸ்ட்ரைக் பிரைஸ்ல அந்த பிரீமியம் எப்படி செலக்ட் பண்ணுவோம், ஆப்ஷன்ஸ் இண்டெக்ஸ்க்கும் ஆப்ஷன்ஸ்க்கான பிரீமியம்கான டிஃபரெண்ட் என்ன, எப்படி நம்ம ஆப்ஷன்ஸ் இப்போ ஈக்விட்டியில நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான் இதுலயும் கவர் ஆகும். லைக் என்னென்ன கவர் ஆகும்னா, என்ட்ரி ஆப்ஷன்ஸ்ல என்ட்ரி எப்படி எடுக்கணும், ஸ்டாப் லாஸ் எப்படி செட் பண்ணணும், டார்கெட் எப்படி செட் பண்ணணும், இது எல்லாத்தையும் விட எமோஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். மெயினானது ஓஐ டேட்டா. ஓகே, இதுல ஓஐ டேட்டா நம்ம எப்படி அப்ளை பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண போறோம், அண்ட் இதுல முக்கியமானது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இப்போ சொன்னதெல்லாம் ஓகே, எல்லாருக்கும் ஸ்ட்ராட்டஜி அது எல்லாமே ஓகே தான், ஆனா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா நம்மளால ட்ரேடிங்ல ப்ராஃபிட்டே பண்ண முடியாது. இதுலதான் நம்ம அதிகமா ஃபோக்கஸ் பண்ணோம். ஓகே, இந்த சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன். இப்போ நிறைய பேர் டவுட் இருக்கும், ப்ரோ கண்டிப்பா நான் கோர்ஸ் அட்டன் பண்ணாதான் நான் ட்ரேடிங் லேர்ன் பண்ண முடியுமானா கிடையாது. நீங்க கோர்ஸ் அட்டன் பண்ணியது இப்போ டைம் இல்ல எனக்கு ப்ராப்பரா ஷார்ட் டேர்ம்ல எனக்கு ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஷார்ட் டேர்ம்ல நான் என்னென்னலாம் லேர்ன் பண்ணணும் அப்படின்றது அந்த 24 daysல நான் உங்களுக்கு டீச் பண்ணிடுவேன். ஓகே, அப்படின்னும் போது உங்களுக்கு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இல்ல ப்ரோ என்னால அஃபோர்ட் பண்ண முடியாது இந்த பிரைஸ்க்கு, லைக் பிரைஸ் கம்மி தான், 5400 தான் பிரைஸ், இல்ல ப்ரோ அந்த பிரைஸ் என்னால அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னா ரெகுலரா இருக்கிற வீடியோஸ் நான் போறேன் பாத்தீங்களா, டெய்லியும் இன்ட்ராடேயோட வீடியோஸும் சரி, ஸ்டாக்ஸோட வீடியோஸும் சரி, அது பார்த்தாலே போதும். ஆனா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் உங்களுக்கு லைக் லேர்ன் பண்ண. இப்போ நான் நான் செல்ஃபா நான் எந்த மென்டரையும் சூஸ் பண்ணல, நான் செல்ஃபா லேர்ன் பண்ணது தான். ஓகே, அது மாதிரி எனக்கு டைம் எடுத்துக்கிச்சு. அந்த அளவுக்கு உங்களுக்கு பேஷன்ஸ் இருக்குன்னா யூடியூபை பார்த்து லேர்ன் பண்ணலாம், கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டு கிடையாது. நீங்க பர்ஃபெக்டா ஒரு மென்டர் வேணும், நான் பண்ற மிஸ்டேக் எல்லாம் யாருன்னா ஒருத்தர் சொல்லி கொடுத்தா கரெக்டா இருக்கும்னீங்கன்னா அந்த கோர்ஸ் எடுத்து அஃபோர்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஏன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து லைக் ஒரு 3500 to 4000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் டீச் பண்ணியிருப்போம். அப்படிங்கும்போது யாரெல்லாம் எப்படி டவுட்ஸ் கேட்பாங்க, என்னென்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 10 மேபி நாளையோட ஸ்லாட்ஸ் புக் ஆயிடும்னு நினைக்கிறேன். இன்னும் லாஸ்ட் ஒரு 2 ஸ்லாட்ஸ் தான் இருக்கு. வில்லிங் மெம்பர்ஸ் ஜஸ்ட் ஃபாஸ்டா ஸ்லாட்ஸ் புக் பண்ணிக்கோங்க. மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருன்னா ட்ரேடிங் லேர்ன் பண்ணணும்னு ஐடியா இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். நாளைக்கு அனலிசிஸ் வீடியோல பார்க்கலாம்.